நாம் தியானிக்கும் நேரத்துக்கு அருமையான வேத வசனம். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதத்தை 7ஆம் வசனம் என்னோட கூட சேர்ந்து வேதத்தை திருப்பிக்கணும். ஹல்லேலூயா. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு காரணத்தால், ஒரு காரியத்தினால மனம் சோர்ந்து ஹல்லேலூயா ஜெபிக்க முடியாமல், விதாசங்கள் தேவனுக்கு இட முடியாமல் முடங்கி போன உங்களை பார்த்து கத்திருந்த நாளிலே சொல்கின்றார். ஹல்லேலூயா. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. பரலோகமாம் சீயோன், சீயோனாம் பரலோகம். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய பரிசு நகரத்தை வீற்றிருக்கின்றார். அவர் எந்த ஸ்தலங்களிலே அவர் வீற்றிருக்கின்றார். சிங்காசன நம்ம ஓட்டு. ஹல்லேலூயா. வானாதி வானங்களே அமர்ந்திருக்கின்ற ஆளுகை சின்ன தேவன். ஹல்லேலூயா. பரம எருசலேம் சீயோன் இருந்தவங்களுக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மகனே மகளே, உங்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க போகின்றார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்ப போகின்றார். உங்களுக்கு களிப்பு மகிழ்ச்சியும் உண்டாக்க செய்ய போகின்ற உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், வேதங்கள் மாறப்போகிறது. உலகம் ஒரு சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பலவிதமான பஞ்சங்கள், உபத்திரங்கள், வேதனைகள், அழிவுகள், நாச மோசங்கள் என்று இன்று சூழ்நிலை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கொடுக்க போகின்றார். ஒரு மேன்மையை கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. ஒரு களிப்பை கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. உங்களுக்கு களிப்பு மகிழ்ச்சி கத்த கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. இந்த வெளியிலே கத்த உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் வருகின்ற காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு மாறப்போகிறது. ஒரு ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. நெடுங்காலமாக அநேக காரியங்கள் காத்திருக்கீங்க. கர்த்தர் சொல்லாரு. ஹல்லேலூயா. நெடுங்காலமாக நீ காத்துக்கும் இருத்தை அழைக்க பண்ணிட்டே இருக்க. ஐயோ, இந்த காரியம் நடக்கா என்று சோர்ந்து உங்கள் இதயங்கள் இழைத்து போனது. இனிமேல் இந்த காலத்தை ஜெபித்து பலன் இல்லை என்று நீங்கள் அந்த ஜெபத்தையும் மறந்து போயிருப்பீங்க. கத்தவங்களோடு கூட பேசினார் இல்லையா. விரும்பின காரியம் அது வரும்போது எப்படி பட்டு ஒன்றுமில்லாமல் போன ஒரு செடி முளைக்கும் போது எப்படி ஒரு சந்தோஷம் உண்டாமலே, அதே போல் இல்லையா, ஒரு ஜீவ விருட்சத்தை போல் அவங்க இதயம் தொழிற்கப் போகிறது. யோசிப்பு மறுத்து போனான். இனி அவன் வர வாய்ப்பில்லை. அவன் விலங்கு அடிபட்டு கடித்து அவன் இறந்து போனான். இப்படி அவர் நேச மகன் இப்படி போய்விட்டானே என்று யாக்கோபுக்கு எவ்வளோ வருத்தம். நீண்ட நாட்களாக. ஹல்லேலூயா. அவன் கலங்கி கொண்டே இருந்திருப்பான். ஹல்லேலூயா. என் மகன் போயிட்டானே, ஆனால் இனிமே உயிரோடு வருவானா என்ற அந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட எண்ணம் கூட இருந்திருக்காது. ஆனால் திடீரென்று ஹல்லேலூயா யோசேப்பு உயிரோடு கூட இருக்கான். அவன் தான் எகிப்து ஆளுகை செய்யன் என்று கேட்டபோது யாக்கோவோட ஆவி துளிர்த்தது. ஹல்லேலூயா. சீக்கிரமாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி கேட்க போறீங்க. உங்கள் சுக வாழு சீக்கிரத்தை அது துளிர்க்கும். நீங்கள் செய்த ஒவ்வொரு ஆண்டுக்காக செய்த ஒவ்வொரு பிரயாசங்கள், முயற்சிகள், ஹல்லேலூயா, நீங்கள் மறைவாய் செய்யப்பட்ட எல்லா பிரயாசங்களும், ஆண்டு கண்டு ஓடின ஓட்டங்களை எல்லாத்தையும் கர்த்தர் அறிந்துள்ளார். மனிதன் மறந்து போனான். மனிதன் அதை அங்கீகரிக்கவில்லை. மனிதன் அதற்கு அக்செப்ட் பண்ணலை. ஹல்லேலூயா. ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கல. உங்களை அப்ரிஷியேட் பண்ணி உங்களை உயர்த்தி பெருமையாக பேசலை. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையுமே கண்டு உள்ளார். கிரீக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் நீதியெல்லாம் அவங்க முன்னாடி போக போகுது. ஆண்டை மகிமைப்பினால் வர வர. ஹல்லேலூயா. நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் உன் நீதி வெளிச்சத்தை போல எல்லாரும் முன்பதாக. வெளிச்சத்தை யாராலும் மூடி மறைக்க முடியாது. சூரியனை வெளிச்சத்தை எந்த காரியமும் ஒரு நாளுமே மறைக்க முடியாது. நம்மெல்லாம் ஹல்லேலூயா வானமளத்து இருக்கின்ற நட்சத்திரங்களை போல அநேக நிதிக்குட்பற்ற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டு கண்டு ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தவங்க, ஆண்டை கண்டு ஓடுறவங்க. ஹல்லேலூயா. அநேகர் ஆண்டுக்குள்ள சம்பாதிக்கிறவங்களாம் வானமண்டலில் இருக்கிற அந்த ஸ்டார் போல. ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரம் போல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதன் ஒளியை யாரால் மறைக்க முடியாது. உங்கள் நீதியை யாரால் மறைக்க முடியாது. உங்கள் நீதி வெளிச்சத்தை போல ஆண்டு வெளிப்பட செய்யப்பட. உங்களுடைய நியாயத்தை பட்ட பகல் போல வெளிப்பட பண்ண போகின்ற. ஹல்லேலூயா. எந்த வித அந்தகாரங்களும், எந்தவித பாவங்க, எந்த யாருடைய காரியங்களும் உங்களை மறைக்க முடியாது. ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்த போகின்றார். அநேக இந்த வருஷம் ஆண்டு சொன்ன காரியம் இதுதான். ஹல்லேலூயா. அநேக சிறு ஜனங்கள், சின்ன மறைந்திருக்கின்ற அநேக பிள்ளைங்க, தேவ பிள்ளைங்க ஹல்லேலூயா வெளிப்பட போகிற காலம் இது என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா.
பெயர் தெரியாத, முகம் தெரியாத, அந்தளவுக்கு வெளியே பிரபலமாகாத அநேகர் ஒரு வெளிச்சத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலமாகி மிகப்பெரிய அளவில் அங்கே மூலமாக பெரிய பெரிய காரியங்கள் இந்த தேசத்தில் நடக்கப் போகிறது. ஒரு மிகப்பெரிய எழுப்புதல். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை கொண்டு ஆண்ட உலகமும் பரவ செய்கின்ற. ஹல்லேலூயா. அப்படிவிட காலத்தில் வந்திருக்கின்றோம். கர்த்தவங்களை ஓரையும் ஆசிரியப்ப நீங்கள் அதுக்கென்று காத்துங்க. அப்படிவிட கூட நான் இருக்கணும். ஆண்டவரே நீங்கள் என்னை பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க. ஆண்டவரே நான் எழும்ப போகிறேன். உமக்கென்று கோடி கோடி ஆத்மாக்கள் ஆதாயப்பட்ட பயன்று இப்பொழுதே அதுக்கென்று ஹல்லேலூயா காத்திருங்க. அதுக்கு காரியமே செய்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அதை மறந்து போகாதீங்க. நீங்கள் அதை வந்து ஹல்லேலூயா ட்ரெயின் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் ஜெபிங்க, ஓடுங்க. உங்களுக்கு எந்த வாய்ப்பு எந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது, அதை வந்து சிறு பணியோ பெரிய பணியோ, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, ஹல்லேலூயா, அந்த பணியை தொடர்ந்து செய்யுங்கள், உத்தமாக செய்யுங்கள். இந்த வேலை தானே, இதுதானே, ட்ராக்ஸ் ஊழியம் தானே, கிளீனிங் ஊழியம் தானே, சபை கிளீனிங் ஊழியம் தானே என்று எந்த ஊழியத்தையும் அர்ப்பணம் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஊழியத்தில் அதுக்கான பிரயாசம், அதுக்கான ஓனர் ஆண்டவர் தான் கொடுப்பார். அவர் தான் ஓனர். ஹல்லேலூயா. அந்த பிரயாசன் பலனை கண்டு மனுஷங்க நல்லா ஊழியம் பண்ணுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா ட்ராக்ஸ் என்று சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதுக்குரிய ஓனர் யார்? ஆண்டவர் தான். ஏற்ற வேலையில் உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக கூலியை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அதை நிறுத்திச்சுக்காங்க, சோர்ந்து தைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த கர்த்தவங்களுக்கு கொடுக்க ஒரு நன்மை. உபாகமம் புஸ்தகம் 30:3. ஹல்லேலூயா. உன் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி, உங்கள் சிறையிருப்பை திருப்பது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு அவர் இறங்குவார். உனக்கு இறங்கி உன்னை கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய கிருபையினால் ஹல்லேலூயா சிதறடிக்கப்பட்ட உங்களுடைய நன்மைகள், உங்கள் இடிந்து சிதறடிக்கப்பட்ட உங்களுடைய ஜனங்கள், ஆத்மாக்கள், உங்களுடைய உறவுகள், ஹல்லேலூயா, உங்களை விட்டு போன எல்லா ஜாதிகளும், ஹல்லேலூயா, சிதறப்பட்டு போன எல்லாம் உங்களமாக திரும்ப சேர்த்துக்கொள்ளப்படுகின்ற காலம் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயம் உங்கள் வாழ்க்கையை செய்ய போகின்றார். கைகள் உயர்த்தி சொல்லுங்க, நன்றியப்பா. ஹல்லேலூயா. உங்களுடைய கர்த்தர் உங்களை சிறையிருப்பை திருப்பும் பொழுது உங்களை உங்கள் வெறும் அந்த கடன்கிற சிறையிருப்பு, வியாதிங்க சிறையிருப்பு, கவலைங்க சிறையிருப்பு எல்லாவற்றையும் மாற்றி உங்களை அப்படி விட்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு அவர் இறங்குவார். உங்களை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்து ஹல்லேலூயா உங்களை வந்து திரும்ப சேர்ப்பா. உங்களிடமிருந்து எல்லாம் சிதறடிக்கப்பட்ட எல்லாம், நீங்கள் எங்கே போனாலும், உங்கள் பிள்ளைங்க எங்கே போனாலும், ஹல்லேலூயா, ஒரு நிலையான வருமானம் இல்லை, நிலையான இடம் இல்லை, நிலையான ஒரு காரியம் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லை, ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லை, வருமானம் இல்லை, ஏதோ ஒரு வாழ்கிறோம், ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற தன்மையை கர்த்தர் உருவாக்கி உங்களை ஒரு உறுதியான ஆணி மாறி உங்கள் வாழ்க்கை கர்த்தர் ஸ்ட்ராங்காக மாற்றப் போகின்றார். உங்களிடந்து விலைக்கு பண்ண எல்லாம் உங்கள் மந்தைக்கு உங்களை நோக்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. வடக்கேந்து தெற்கேந்து கிழக்கேந்து மேற்கேந்து ஒரு ஜாதி வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவங்களை புறப்பட்டு வாங்கின்ற கர்த்தர் சொல்கின்றார். எஸ்எம்க்கு அவர் கொடு என்று சொல்கின்றார். எதையும் நீ வைத்திராது என்று கர்த்தர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல கீர்த்தி வெளிச்சம் உண்டாக்க செய்கின்றார். ஹல்லேலூயா. உங்கள் சிதறி கட்டிக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை திரும்ப கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய சொந்த தேசத்தில் நான் வாழ வேண்டும், சொந்த பட்டணத்தில் எனக்குன்னு உள்ள அந்த இடத்துல, அந்த நிலத்தில், அந்த ஊரில் நான் வாழ விட முடியாதவாறு என்னை போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி எனக்குன்னு குறிக்கப்பட்ட என்னோட அந்த பொசிஷனில், என்னுடைய வேலையில் என்னை துரத்துனாங்க, என்னை வாழ விட முடியாமல் என் குடும்பத்தை விரட்டினாங்க, என் ஊருன்னு விரட்டினாங்க. இன்று நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அந்நியனாக ஒரு நான் அநேகருக்கு கொடுக்குற அப்படிப்பட்ட ஒரு இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் மாறி நான் மற்றவங்க பெறக்கூடிய சூழ்நிலையை மாறிட்டேன், உதவி பெறக்கூடிய சூழ்நிலை மாட்டேன் என்று நீங்கள் கலங்குறீங்களா? ஆண்டவங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற நாள் இல்லையா? அப்படிப்பட்ட இடத்துலேருந்து கர்த்தர் கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு சுதந்திரத்தில், ஒரு நாட்டை, ஒரு இடத்துல கர்த்தவங்களை நாட்ட போகின்றார். ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த உடைமைகளை, அந்த நிலத்தை, அந்த சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்க போகின்றார். அப்படிப்பட்ட கிருபை ஊற்றின இந்த வேலையில், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தை வந்து கொண்டு இந்த வேலையில் அப்படி அற்புதத்தை செய்ய வல்லவர். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தவங்க செய்ய போகின்றார். அதுக்கு முன்பதாக அந்த 30:1-2 கூட வசனங்களாக சொல்லப்பட்டுள்ளது. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதம் சமமாக இந்த எல்லா காரியங்கள் எல்லாம் முன்மே வரும்போது நீ உன் தேவனாய
கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இதயத்திலே சிந்தனை செய்து உன்னை கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் இல்லையா. ஆண்டோட அன்புல ஆண்டோட்டு விலகி போன அவங்களுடைய பல காரியங்களை நீங்கள் இழந்த ஆதி அன்புக்கு நீங்கள் திரும்புங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்காமல் உபவாசிக்காமல் ஆண்டரை தேடாமல் இரவு ஜெபிக்காமல் ஹல்லேலூயா நாட்களையும் மாதங்களையும் ஏதோ எல்லாரும் கூடுறாங்க என்று சொல்லி அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு மாத்திரம் போயிட்டு மற்ற நேரங்களில் ஆண்டரை தேடாமல் ஆண்டுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்த அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை இயேசு நாமத்தில் நீங்கள் அகற்றிப்படுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எல்லா சிந்தனைகளும் அப்படிப்பட்ட வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த ஒரு விருப்பம் ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அந்த நாட்கள் உங்களுக்கு திரும்ப வேண்டும். ஆண்டுக்காக எதாவது செய்ய வேண்டும், ஏதாவது வாழ வேண்டும், கர்த்தருக்காக ஏதாவது பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் அப்படிப்பட்ட நினைவுகள் உங்களுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டரை ஏதாவது தந்தால் தான் நான் ஆண்டரை வணங்குவேன், நேசிப்பேன், செய்ப்பேன், என் வாழ்க்கையில் இது தரலை அதனால் நான் ஆண்டோட விலகிட்டேன் என்று அப்படியே சிந்தனை இல்லாதபடி ஆண்டுடைய அன்பிலிருந்து மந்திலிருந்து பிரிந்து பண்ண நீங்கள் ஹல்லேலூயா நான் கர்த்தரிடத்துக்கு திரும்புங்க. உண்டனே கர்த்தரிடத்துக்கே திரும்புங்க. அவர் விதிக்கிற எல்லா கற்பனையும் கட்டளையும் ஹல்லேலூயா உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மா முழு பலத்தோடும் அப்படியே சத்தக்கு இங்கே செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. நாம் ஆண்டோடுக்கு திரும்பும்போது அவர் நம்மளமாக திரும்பார். ஹல்லேலூயா. நம்மை முதல்ல அவர் தான் தெரிந்து கொண்டார், நாம் அவரை தேடி போகவில்லை. ஹல்லேலூயா. நம்ம அறியாத பொழுது அவர் பேரை நம்மளால் எழுதிட்டார். ஹல்லேலூயா. தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஹல்லேலூயா நமக்கு ஒரு புது பேர் கொடுத்தார். நம்மளை கருவர் கண்கள் கண்டது ஒவ்வொரு அவயவங்கள் ஒவ்வொரு பார்ட் உருவாகும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு எது கொடுக்கணும் எந்த நேரத்தை கொடுக்கணும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போய் அப்படியே அன்பு விட்டு விலகி போன ஒவ்வொரு பிள்ளைங்களும் இயேசு நாமத்தால் அண்டை வாங்க, திரும்பி வாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் இதயத்தை ஆண்டருக்கு நேராக திருப்பும் பொழுது எது பின்பதாக சென்று உலக மாயிலையும் உலக சிற்றங்களையும் சிக்கி உழன்று ஆண்ட அன்பை மறந்த நீங்கள் இன்றைக்கு திரும்பி வாங்க. இயேசு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக அவர் மரித்தார், உனக்காக அவர் முள்முடி சுமந்தார், உங்களுடைய எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார், உங்களுக்கு வருகின்ற எல்லா தண்டனை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. உனக்கு நல்வாழ்வு கொடுக்க உங்களை ஐஸ்வர்யனாக மாற்ற ஹல்லேலூயா அவர் ரத்திரனாக மாறினார். அவருடைய அன்பு நினைத்ததுனால அவர் அண்டை திரும்புங்கள். நீங்கள் திரும்பும்போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு இரக்கம் செய்வார். உங்களை எங்கெல்லாம் நீங்கள் சிதறி போனீங்களோ ஹல்லேலூயா அந்த இடத்துலேருந்து திரும்பி வர முடியாத இடத்துலேருந்து கர்த்தர் கண்டிப்பாக உங்களை நாட்டார் உங்கள் சொந்த தேசத்தில் உங்கள் சொந்த குடும்பத்தில் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையில் யாரும் பறிக்க முடியாத இடத்துல உயரத்தில் யாருமே தொட முடியாத உயரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக உபாகம் 30:10 இப்படியாக சொல்லப்பட்டல உன் தினக கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்களில் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். ஹல்லேலூயா. கையில் தட்டி ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஹல்லேலூயா எல்லாம் அந்த வேதத்தின் வார்த்தைகள்லாம் ஹல்லேலூயா எழுதிக்கிற கற்பனையெல்லாம் கை கொண்டு அவருக்காக வாழும் பொழுது உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டுக்காக வாழும் பொழுது ஆண்டவரே நான் போன வருஷம் எல்லாம் இருந்த மாதிரி நான் ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன், உங்களை தேடாமல் இருக்க மாட்டேன், உங்களை துதிக்காமல் இருக்க மாட்டேன் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தை எத்தனை நாள் அசதப்பண்ண ஆண்டவரே அதெல்லாம் அப்பா என்னை மன்னிங்க, ரத்தத்தால் கழுவுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் ஆதிலிருந்து போல ஆண்டவரே நான் அதிகமாக இந்த 2025 ஜெபிப்பேன், வேதாசிப்பேன், உமக்கென்று அதிகமாக ஊழியம் செய்வேன், உண்மை துதிப்பேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நாம் எப்பொழுதுமே ஆராதிப்பேன், நீ பரிசுத்த ராஜா என்னோடு கூட நீங்கள் இருக்கேன் அவரை முழு மனதோடு நீங்கள் நேசிக்கும் பொழுது அவருக்கு மரியாதை கனத்தை கொடுக்கும் பொழுது ஹல்லேலூயா எப்படி ஆண்டவர் உங்களுடைய ஆதி பிதாக்களாக ஈசாக் யாக்கோபு ஹல்லேலூயா ஆபிரகாம்கிட்ட அன்பு கூர்ந்தார். இந்த வேதப்பத்தில் எத்தனையோ பர்சனங்கள் ஆண்டோடு கூட நெருங்கி ஐக்கியம் கொண்டாங்க. ஹல்லேலூயா.
ஆபிரகாம் சிநேகிதன் இருந்தார், தாவீது இதற்கு ஏற்றாங்க இருந்தார். அதே போல் இன்று அநேக ஜனங்கள் அல்லேலூயா மறைவாக ஆண்டவர் கூட ஒரு நேச மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ உபத்திரத்தை மத்தியில், எத்தனையோ சோதனை மத்தியில், என்ன வண்ணக்கண்ணிகள் மத்தியிலையும் அல்லேலூயா விசுவாசம் விடாமல் பாகால் முன்பாக முழங்கால் படிக்கிற எத்தனையோ பேர் இந்த தேசத்தில் உண்டு, இந்த உலகத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட கர்த்தர் உங்களை இணைக்க போகின்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவங்களை கர்த்தர் கனப்பட்ட போகின்றார். என்னை கனம் பணிகளில் நான் கனமுனேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை உண்மையாக முதல்ல நிறுத்தி முதலாவது வேண்டிய ராஜ்யத்துடைய நிதி தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை யார் முன்னிலைப்படுத்துகிறாங்களோ அவங்கள ஆண்டு இந்த வருஷத்தில் கனப்படுத்த போகின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் அவர் சத்தத்தை கேட்டு அவரை திரும்போது உங்கள் பிதாக்கள் மேலே எப்படி சந்தோஷமாக இருந்தார், அதே போல் உங்கள் மேலே எப்படி கர்த்தர் சந்தோஷமாக இருப்பாரா, உங்களுக்கு நன்மை உண்டாக சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு நன்மை உண்டாக காணப்படார், கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் திரும்பவும் சந்தோஷத்தை கொடுப்பார். நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை சமாதானத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்மத்தை கர்த்தர் ஸ்தோத்திரிங்க. உங்கள் மேலே நன்மை, உங்களுக்கு நன்மை உண்டாக. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ணு தீமையே பார்த்துருக்கீங்க. நான் நிறைய காரியங்களை நான் நன்மையோடு நினச்சேன், எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு நடந்ததெல்லாம் தீமை, நான் கேட்டதெல்லாம் தீமை, நான் பார்த்ததெல்லாம் தீமை. எப்படிப்பட்ட வார்த்தையோடு கூட நீங்கள் புலம்பு கொண்டிருக்கீங்களா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் உண்மையில உனக்கு நான் அன்பை உண்டாக திரும்ப நான் உன்னை செய்யப்படுறேன், சந்தோஷப்பட்ட போகிறேன், உங்கள் துக்கத்தை மாற்ற போகிறேன், அதை சஞ்சலத்தை மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. சஞ்சலத்தை இப்பெல்லாம் ஓடி போக போகுது, கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் கூட பண்ண உடன்படிக்கை முதலாவது தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ரட்சிக்கோட்ட ஆண்டவரே, நான் இன்னி நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க, ஆத்மனிக்கு எப்படி ஒப்பு கொடுக்குறீங்க ஆண்டவரே, இன்னி நான் உமக்காக தான் வாழ்வேன், இந்த வாழ்க்கை உமக்கு அப்பா, என் ஆவி ஆத்மா சரீரம் நான் உமக்குன்று அர்ப்பணிக்க என்று சொல்லி. ஆனால் இந்த நாளில் அநேகர் அந்த உடன்படிக்கை முறித்து போட்டு, பரிசுத்தத்தில் பண்ண அந்த உடன்படிக்கை முறித்து போட்டு ஆண்டவருக்கு விரோதமாக குற்றம் செய்து பாவம் செய்து ஹல்லேலூயா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா ஆவி ஆத்மை கெடுத்துப்பட்டு கரைப்படுத்தி ஆண்டவர் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் இளையகுமாரனை போல தகப்பனை அன்பை விட்டு ஆஸ்தி விட்டு தகப்பனை வீட்டை விட்டு போன அநேக இளையகுமார்கள் இந்த வருஷம் மறந்துடுறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க நீங்கள் இருந்தால் இந்த நாளை ஒப்பு கொடுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டால் ஆண்டவங்களோடு பேசினால் நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் இதனால் வாழ்ந்த அப்படிப்பட்ட உலகத்தின் மாயையில் சென்று சிக்கி உங்கள் அன்பை இழந்து உங்கள் கல்வாரி அந்த ரத்தத்தை நான் ஆண்டவரே நான் மீறி அதை அசட பண்ணி உங்கள் உடன்படிக்கை உடைச்ச ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவங்களை மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. அப்பா, நான் இழந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க, எனக்கு நன்மை உண்டாக, என் குடும்பத்தை ஒரு நன்மை கிடைக்கட்டும், என் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை உயர்வு கிடைக்கட்டும், அப்பா எனக்கு நல்ல வேலையில் நல்லா கிடைக்கட்டும் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஈசாய்க்கு 100 மடங்கு நன்மை பெருகே செய்வார். உங்களுக்கு நன்மை உண்டாக அவர் உங்களுக்கு திரும்ப உங்கள் மேலே நினைச்சு வரா சந்தோஷமாக இருப்பார். ஆதி காலத்தில் நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அகமழங்கு உங்களுக்கு கூட பேசினார். அவங்க சத்தத்தை நீங்கள் கேட்டீங்க, ஆண்டவர் சத்தத்தை கேட்டீங்க, உங்கள் மேலே ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அதே போல் ஆதி நாட்கள் திரும்ப போகிறது. அநேக பிள்ளைங்க இந்த வருஷத்தில் அவனுடைய ஆதி அன்புக்கு திரும்ப போகிறாங்க. தேவனுடைய வல்லமை தேச அலையெல்லாம் ஊற்றப்பட போகிறது. பிரிந்து சென்ற அநேக ஆடுகள் மந்தை நோக்கி திரும்ப வரப்போகிறது. இந்த தொழுவத்திலாம் அநேக ஆடுகளையும் ஆண்டு சேர்ப்பார். இங்கேருந்து போன அநேகரையும் கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா. அப்போ எப்படிமாகும்? 2 பெரிய மந்தையாக மாறப்போகிறது. யாக்கோபு தனி ஒருவனாக போனான், ஒன்றுமே கையில் கிடையாது, அதை இமேஜின் கூட பண்ணலை. ஆனால் திரும்பி வரும்போது அவனுக்கு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஹல்லேலூயா மனைவிகள் ஹல்லேலூயா பிள்ளைங்க அத்தனை பெருகு கற்று கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அதே போல் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மந்தையை ஆண்டு கொடுக்க போகின்றார். சிறிய மந்தை பெரிய மந்தையை மாறப்போகிறது. சிறிய ஊழியர்கள் பெரியலாம் மாறப்போகிறது. ஆண்டுக்கென்று ஹல்லேலூயா உத்தமாக உண்மையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க ஓடப்பட்டம் ஹல்லேலூயா அவங்களோட ஓட்டம் அதிகரிக்க போகிறது. அநேக கால்களை அதோடைய வளமை ஊற்றப்பட போகிறது. இதோட செய்யாத ஊழியம் போகாத இடத்துக்கு போக போகிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். உங்கள் மேலே சந்தோஷமாக காணப்படுறார்.
உங்களுக்கு நன்மை உண்டாக காணப்படுவார். ஹல்லேலூயா. கரம் தட்டி வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அடுத்ததும் கர்த்தர் செய்ய நன்மை. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29 எரேமியா 29:14. உங்கள் முழு நாள் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு காணப்பட போகிறார். ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் ஆண்டவர் மறைந்த மாதிரி காணப்படலாம். இமைப்பொழுது உங்களை மறந்தார், ஆனால் நித்திய கிருபை உங்களை சேர்த்து கொள்ளுவார். ஆண்டவர் உங்களை விட்டு விலகி பண்ண மாதிரி சில சூழ்நிலைகள், ஆனால் அவன் கூட தான் இருக்காரு. நீ பயப்படாதே, நான் உடனே கூட இருக்கேன். நீ தண்ணியை கடந்தாலும், நீ அக்னியில் நடந்தாலும், நீ ஆறுகளை கடந்தாலும் நான் உங்க கூட தான் இருக்கின்ற கர்த்தர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் கூட தான் இருக்கின்றார். அவர்கள் காணப்பட போகின்றார். ஹல்லேலூயா. 13 உங்கள் முழு இதயத்தோடு நீங்கள் அவரை தேடினா என்னை தேடுகள், என்னை கண்டுபிடிப்பீர்கள். அவர் உங்களுக்கு காணப்பட்டு ஹல்லேலூயா. அநேகர் நீங்கள் ஆண்டவரை தரிசிக்க போகிறீங்க. அநேகர் ஆண்டவரை முகமுகமாக பார்க்க போகிறீங்க. ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும், உங்கள் சத்தத்தை கேட்கணும் என்று அநேக பிள்ளைங்க ஜெபிக்குங்க. இந்த வருஷத்தில் அநேக அப்படிவிட சாட்சிகள் அநேகம் கேட்க போகிறீங்க. கர்த்தர் காணப்பட போகின்றார். அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி என்ன செய்வார்? உங்கள் சிறையிருப்பை திருப்பார். நான் உங்களை துரத்துவிட்ட எல்லா ஜாதிகளிலிருந்து உங்களுக்கு உங்கள் நன்மைகளை எங்கெல்லாம் சதறி போச்சோ நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நமக்குள் தர வேண்டிய நம்ம பெற்ற நன்மைகள் பல இடங்களில் சிதறி போயிருக்கலாம். அவங்களுடைய நற்பெயர் சிதறிக்கப்பட்டு கலங்கரிக்கப்பட்டு உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கிக்கலாம். அந்த பழைய இருந்த அந்த நல்ல பேர் தெரியாத அளவுக்கு மறைக்கப்பட்டு போயிருக்கலாம். பல சதி யோசனைகளால், பல வார்த்தைகளால், பலரால் உங்களுடைய நடக்கைகள் தூஷிக்கப்பட்டு உங்கள் நல்லவங்க இங்கே அப்படிப்பட்ட அந்த பிராண்டே இல்லாமல் போயிருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தவங்களோடு கூட பேசினா அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஹல்லேலூயா உங்கள் பெயரே பெருமைப்பட்ட போகின்றார். இந்த வருஷம் இந்த பிரேமிச்சு உழைத்துக்கு கற்றுக் கொடுத்த வாக்கு தத்தம் ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பெயரை நினைச்சுவேன் பெருமைப்படுத்தேன். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் பெயரை பெருமைப்பட்ட இந்த வருஷம் இது. ஹல்லேலூயா. உங்களை எங்கே விளக்குனாரோ, உங்களால் எங்கே போக முடியலையோ, இந்த இடத்துக்கு நான் போகணும், இந்த இடத்துல நான் வாழணும், இந்த கம்பெனியில் நான் வேலை செய்யணும். ஹல்லேலூயா. இதுதான் என் ஆசை. நான் இழந்த ஸ்தானத்துக்கு திரும்ப வரணும் என்று யார் தான் நினைக்கிறாங்களோ கர்த்தர் உங்களை பார்த்து செய்தார். நான் விலக்கி இந்த ஸ்தலத்துக்கு உன்னை திரும்ப வர செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு காணப்பட போகிறார். கர்த்தர் உங்களை சிறையிருப்பை மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை உண்டாக செய்கிறார். கர்த்தர் உங்களை சந்தோஷமாக இருக்க போகின்றார். ஹல்லேலூயா. விலக்கப்பட்ட இடத்துக்கு உங்களை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பாய். விலக்கப்பட்ட ஸ்தானத்துக்கு நீங்கள் இழந்த வல்லமையை, நீங்கள் இழந்த அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. காலம் இது. இயேசு நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது இயேசு நாமத்தில் ஓரா கந்தோரா ஷீக்கா பராவா கைகளை உயர்த்தி இயேசு நாம பெற்றுக்கொள்ளுங்க. ரியாந்தா ரஹந்திர இழந்த எல்லா வல்லமைகளையும் இயேசு நாம பெற்றுக்கொள்ளுங்க. ரீபானா சந்தோர ஆந்தோரவா வல்லமை ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நிரப்படாப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மை உண்டாக காணப்படார். ஹல்லேலூயா. விளக்கப்பட்ட எல்லா ஸ்தலத்துக்கும் உங்களை திரும்ப சேர்ப்பார். விளக்கப்பட்ட எல்லா நன்மைகளும் ஹல்லேலூயா சிதறிப்பன எல்லா நன்மைகளும் உங்களை திரும்ப வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்களை எந்த வேலையிலேருந்து தூக்குனாங்களோ, அவமானப்படுத்தப்பட்டு உங்களை குற்றம் சாட்டி குற்றம் சாட்டி உங்களை வேலையிலேருந்து தூக்குனாங்க, அந்த கம்பெனி உங்களை தேடி வந்து ஹல்லேலூயா ப்ரமோஷன் கொடுத்து உங்களை உயர்த்த போகுது. ஹல்லேலூயா. கர்த்தவங்களோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தவங்களோடு பேசின்ற அடுத்த வார்த்தை உங்களுக்கு செய்ய நன்மை. எரேமியா 30 ஹல்லேலூயா 18-19. எரேமியா 30:18-19 கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேலே கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தம் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள்
சிறுமைப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார், நான் உன்னுடைய எல்லா கூடாற்றுள்ள சிறியிருப்பை நான் மாற்றப் போகின்றேன், நான் உனக்கு இரக்கம் செய்ய போகின்றேன். ஹல்லேலூயா. மண்ணாகி இப்போ நம்ம வாழ்க்கை, பாலாகி இப்போ நம்ம வாழ்க்கை, ஹல்லேலூயா, அது மண்ணை போல போனது, அது நாசமாகி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு, ஹல்லேலூயா, ஒரு வீடு இடிஞ்சு தரமட்டமாக போயிட்டு, என் வாழ்க்கை இடிஞ்சு தரமட்டமாக போயிட்டு, என் பிஸ்னஸ் இடிஞ்சு தரமட்டம் மண்ணாக்கி அது மண்மேடு போல் ஆனது, அது திரும்ப எலும்ப கட்டப்பட வாய்ப்பே இல்லை என்று எந்த காரியத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, அந்த காரியம் கட்டப்பட போகிறது. ஹல்லேலூயா. அறாமை முன்போல் கட்டப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கை கட்டப்பட போகிறது. உங்கள் பிஸ்னஸ் கட்டப்பட போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் கட்டப்படுத்த அழைக்கப் போகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்ற என்ற மற்ற ஜனங்கள் உணரப்படுறாங்க, பார்க்க போகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சிறியிருப்பை மாற்றப் போகின்றார். ஹல்லேலூயா. பலத்தோடு, உனக்கு இருக்க இந்த பலத்தோடு நீங்கள் எழும்பி போங்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. உங்கள் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை நீங்கள் கட்டும் பொழுது, தொழிலை கட்டும் பொழுது, ஹல்லேலூயா, குடும்பத்தை கட்டும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக ஆண்டுற ஆடி பாடி பழைய மாதிரி துதிக்க போகிறீங்க. ஸ்தோத்திரம் உங்கள் வாயில் காணப்படுவது, ஆடல் பாட சத்தம் கேட்கப்படுவது. ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணார், உங்களை பெருக பண்ணார். நீங்கள் குறுகி போக மாட்டீங்க. வருமானம் குறுகி போகாது. சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை பாருங்கள். நான் வர்த்திக்க, ஹல்லேலூயா, நான் பெருகுவேன், நான் வர்த்திக்க பண்ணப்படுவேன், நான் குறுகி போக மாட்டேன், நான் பெருகுவேன் சொல்லுங்கள். கர்த்தர் எங்களை மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்களை மகிமைப்பட்டார், உங்களை சிறுமைப்படுத்த மாட்டார். சிறுமைப்பட்ட நாட்கள் முடிய போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வேத நாட்கள், உங்களுடைய நிந்தை நாட்கள் மாறப்போகிறது கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கைகள் பெற்றுக்கொள்ளுங்க இயேசு நாமத்தால். உங்களுடைய எல்லா நிந்திக்கப்பட்ட சூழ்நிலை, கனவீனப்பட்டப்பட்ட சூழ்நிலையை தேவன் இந்த நாளில் மாற்ற. இனி வரும் காலங்கள் உங்கள் கனத்தின் நாட்கள், இனி வரும் காலங்கள் உங்கள் உயரின் நாட்கள், இனி வரும் காலங்கள் உங்கள் மேன்மையின் நாட்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேம்படுத்த போகின்றார். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை குறுக பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். இப்பொழுது உள்ளதை பார்க்கலாம், நீங்கள் பல மடங்கு பெருக தான் செய்வீங்க தவிர கூனி குறுகி போக மாட்டீங்க, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. அப்படி சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். அதை மாற்ற கர்த்தர் வல்லவர் என்று விசுவாசிங்க. கர்த்தர் இதை செய்ய வல்லவர், இந்த காரியத்தை செய்ய வல்லவர், என் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா என்று வார்த்தை அடிக்கேடுங்க. வசனம் பொய் சொல்லாது. ஆண்டு சொன்னார், நான் அவர்களை வர்த்திக்க, கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் தொழில் கட்டப்படும். ஹல்லேலூயா. உங்கள் ஊழியம் கட்டப்படும். ஹல்லேலூயா. கர்த்தவங்களை சிறுமைப்படுத்த மாட்டார், மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. நீ என்னை கூப்பிடும்போது என்னை கனம் பண்ணி நான் கனம் பண்ணுவேன். பரலோகத்தில் எல்லாரும் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, இதுவரை சென்று மரித்த எல்லா பர்சங்களும் இருப்பாங்க. ஒரு பக்கம் பிதாக்குமார் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் கோடா கோடி தூதர்கள், ஒரு பக்கம் ஜனங்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த சூழ்நிலையில் வேலையில் ஆண்டவர் கூப்பிட்டு, ஹல்லேலூயா, எனக்கு பிரியமான மகன் மகள், ஹல்லேலூயா, என்னுடைய சித்தமிடு செய்த மகன் மகள், ஹல்லேலூயா, நான் குறித்த நான் தெரிந்தவன் என் மகன் மகள், வாருங்கள் என் பிதான் அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் வந்து உங்களுக்கென்று இந்த பூமியில் இந்த உண்டான நாள் வந்து நான் ஆயத்தம் பண்ண என் பலவராஜு சொந்த கலங்களை இந்த மகன் இந்த மகள் எனக்காக இந்த காரியங்களை செய்தாள், எனக்காய் உபவாசம், எனக்காய் ஜெபித்தாள், எனக்காய் வாழ்ந்தாள், இதெல்லாம் விட்டா. ஹல்லேலூயா. இந்த கருத்தை எல்லாம் முன்பாக காணப்பட்டார். எப்படி ஒரு ஸ்கூலில் உள்ள ஒரு ஆசிரியை, ஒரு கிளாஸ் டீச்சரே ஒரு 50 பேர் முன்னாடி ஒரு பிள்ளையை கூட்டு பாடுறோம், அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும். ஒரு இல்லைன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு பிரின்சிபால், ஸ்கூல் எல்லா பிள்ளைங்க முன்னாடியும் ஒரு குழந்தைய கூட்டு பண்ணும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளோ சந்தோஷம் நடக்கும். அதை விட பல மடங்கு, ஹல்லேலூயா, பல கோடி பேர் முன்பதாக ஆண்டு உங்கள் ஒவ்வொரு கூட்டு தனித்தனியாக காணப்பட்டார். ஹல்லேலூயா. நியாயத்திற்கு நாள் என்று ஒன்று வரும். ஹல்லேலூயா. எப்படி இந்த பூமியிலே பிள்ளைங்களுக்கு காலேஜ் படித்து முடிச்சோன்னா அந்த படி முடிதுன்னு அந்த பட்டம் கொடுக்காங்க, அவங்களுக்கான அந்த பட்டம். ஹல்லேலூயா. அதே போல் ஹல்லேலூயா நமக்கு ஒரு பட்டமளிப்பு விழா நடக்கும் பரலோகத்திலே. ஹல்லேலூயா. நாம் செய்த கிரியைகள் அங்கீகரிக்கப்பட்டு எல்லாம் அது காட்டப்படும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்படும், பட்டமளிப்பு விழா கொடுக்கப்படும், ஹல்லேலூயா, நடத்தப்படும். ஹல்லேலூயா. அந்த நாளில் கர்த்தர் தலை நிமிரச்சிவர்.
அந்த நாளை நோக்கி பாருங்கள், மீட் நாளை நோக்கி பாருங்கள். நித்திய ஜீவனை கர்த்தங்களுக்கு கொடுக்குறோம். அப்படிப்பட்ட மேன்மையை கனத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். இப்போ உள்ள இந்த சிறுவின் சொல்லியை மறந்து போங்க. தேவன் உங்களை அல்லேலூயா எப்படி பெருக பண்ண போகிறார், எப்படி உங்களை மேம்படுத்த போகிறார், அதை பாருங்கள். அல்லேலூயா. பூமிக்குரிய காரியத்தை நோக்கி பார்க்காதீங்க, பரலோகத்தில் உள்ள அவர் வலது பாசத்தில் மேலான காரியங்களை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. பூமிக்கு இந்த வாழ்க்கை, இந்த கூடாரம் அது அழிந்து போகும். இன்றைக்கு அமெரிக்காவில் அவ்வளோ மிகப்பெரிய வல்லரசு. அவங்ககிட்ட இல்லாத பணம் யார்கிட்டையும் கிடையாது, அவங்ககிட்ட இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் யார்கிட்டையும் இல்லை. அவங்ககிட்ட உள்ள அவ்வளோ அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, அவ்வளோ விஞ்ஞானத்தை முன்னேறாங்க, எல்லா துறையிலையும் முன்னேறினாங்க. இராணுவத்தில் பெஸ்ட்டு, அப்படி எல்லாம் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த தலை சிறந்த அந்த தேசம் இன்றைக்கு ஒரு காட்டுத்தீ வந்து அவங்களுடைய முக்கியமான பட்டணமான லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா நரகமாக்கிட்டு, சுட்டு சாம்பலாக்கிட்டு, பல லட்சம் கோடி எரிந்து போயிட்டு, பிரபலங்கள் வீடு எரிந்து போயிட்டு, பிரபலங்கள் மிகப்பெரிய பிரபலமானவர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் இன்றைக்கு காணப்படாமல் போயிட்டாங்க. அவ்வளோ நஷ்டம். என்ன செய்வதுன்னு தெரியல. அவங்க இன்னும் போராடுறாங்க, போராட்டே இருக்கிறாங்க. இன்னும் அதை அணைக்க முடியவில்லை. இந்த பூமி அக்னிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நம்ம காணுகின்ற எல்லாமே பேதருக்கு எழுதும்போது பேதர் சொல்லுகின்றார் இல்லையா, நம்ம காணுகின்ற இது எல்லாமே அது அனித்தியமாண்டு அந்த அழிந்து போகிறது. இந்த பூமி வெந்து உருகி அழிந்து சாம்பலாகுமா. அமெரிக்காவில் ரோடு எரிந்து போகுது, அங்கே உள்ள வாகனங்கள் உருகி ஓடுதான். எரிந்து அந்த ஹீட்டினால் யாராலையும் போக முடியல. வான்வெளியில் பறந்து எத்தனையோ விமானங்கள் தண்ணீர் பீச்சிக்கிறது, அந்த கெமிக்கல் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் கட்டுக்கள் கொண்டு வர முடியலையே. இப்படிப்பட்ட நம்ம சுற்றிலும் அப்படிப்பட்ட அழிந்து போகுது. ஆனால் நமக்கு நித்திய ஜீவனில் அழிந்து போகாத இங்கே செய்கிற ஒவ்வொரு கிரிகள் அங்கே பொன்னா வெள்ளியா நம்ம கட்டணமாக அங்கே வெளியேறப்பட்ட கட்டப்பட்ட கட்டணமாக நம்ம சேமித்து வைக்க அங்கே அது பரிசாற்றி கொண்டு வைக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு அங்கே கனம் உண்டு, மேன்மை உண்டு. பஸ்டாங்களும் கூட வாழ போகின்றோம். நித்தியமாக சந்தோஷமான வாழ்க்கை. இந்த சிறுமி நாட்கள் கர்த்தர் மாற்றுவார். அதை நினைக்காதீங்க, எண்ணாதீங்க. வார்த்தையை பாருங்கள். ஆண்டு சொன்னார், நான் உன்னை கட்டுவேன், நான் உன் வாழ்க்கையை கட்டுவேன், நான் உன்னை நிலைப்படுத்துவேன், உன் கூடாரத்தை நிச்சரிப்பேன், நான் மாற்றுவேன், உன்னை நான் குறுகி பார்க்க மாட்டேன், நான் உன்னை வார்த்தைக்கு பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நோக்கி பாருங்கள், வார்த்தை அறிக்கையிடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வந்து அல்லேலூயா உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுதுமாக தீர்க்க சாசனம் நிறைய காரியங்கள் போடப்பட்டது. 17 மகள் உன்னை விசாரி பாராட்ட செய்யணும் என்று சொல்லி உன்னை தள்ளுணுன்னு சொன்னாலும் நான் உனக்கு காரைக்கரப்பேன், உன் காயங்களை மாற்றும். உலகம் உங்களை ஒதுக்கலாம், வெறுக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை வெறுக்கலை. அதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அடுத்த ஒரு நன்மை எரேமியா 31 11 12 13 14. அல்லேலூயா. எரேமியா 31 11 12 13 14. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்ட போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தவங்களை பாசிட்டார், இனி நீ தோய்ந்து போது இல்லை. அல்லேலூயா. ஓடி டயர்டாயிட்டீங்களா? என்னால் நம்ம ஓட முடியாது, இது செஞ்சு நான் டயர்டாயிட்டேன், நான் முன்னேற, நான் வேலைக்கு எத்தனையோ அப்ளிகேஷன் போட்டு அலைஞ்சு எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லாம் ஃபெயிலியர். கர்த்தவங்களை பாசிட்டார், நீ தோய்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. நான் பிரயாசத்தக்க பலன் கொடுப்பேன், நான் உனக்கு வேலை கொடுப்பேன், நான் உனக்கு ப்ரமோஷன் கொடுப்பேன், உன்னை உயர்த்துவேன், பெருகு பண்ணேன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பால் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்தினாள் இல்லையா. கர்த்தர் உங்களை சந்தோஷப்பட்ட போகின்றாள் இல்லையா. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களை சந்தோஷப்பட்டு ஹல்லேலூயா. கையில் ஸ்தோத்திரிங்க, நன்றி அப்பா சொல்லுங்க. அது போக கர்த்தரை தேடின்ற ஆண்டு கண்டு ஊழியம் பண்ணுகிற பிள்ளைங்களுக்கு இது ஒரு மேன்மையான வருஷம். இதுவரை அநேகர் உயர்வை பார்க்காதவங்க, மேன்மை பார்க்காதீங்க, நான் இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் ஆண்டு கண்டு செய்யணும் என்று பல தேசங்கள் செல்ல வேண்டும் என்று அப்படி விட கனவோடு கூட ஏக்கத்தோடு உள்ள அநேக தேவனுடைய பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நன்மையின் வருஷம். அல்லேலூயா. ஆசாரிகளின் ஆத்துமாவை குளுமையானவர்களால் நான் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு அளிக்கும்
நன்மையினால் என் ஆத்மா திருப்தியாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து விசேஷமாக இந்த சொல்லினார், நான் உனக்கு செய்யப்பட நன்மை ஹல்லேலூயா கேட்கப்படுற எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அது எனக்கு கீர்த்தியாக போயிடுச்சா மாறப்போகுது. கர்த்தர் உங்களை ஆத்மாவை நன்மையால் திருப்தியாக்க போயிருந்தார். அநேக ஜனங்கள் சொல்லுவாங்க, இந்த சிஸ்டர் இந்த பிரதர் ஆண்டரை தேடினாங்க ஹல்லேலூயா, அவங்க கடவுள் உண்மையுள்ளவர், அவங்க தேடினதுக்கு தக்கதாக அவங்களுக்கு கொடுத்தாரு ஹல்லேலூயா. அவங்க எவ்வளோ வெட்கப்பட போனாலும் எவ்வளவு சிறுமியான சூழ்நிலையிலும் ஆண்டவர் விடவில்லை, பற்றி கொண்டாங்க. அதனால் அவங்க கடவுள் இவ்வளவா அவங்க உயர்த்தினாங்க, இவ்வளோ ஆசீர்வதித்தாங்க என்று சொல்லி ஹல்லேலூயா. அவர் தான் கர்த்தர், அவர் நல்லவர், நம்ம அவர்கிட்ட போவோம் என்று சொல்லி உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றப் போகின்றார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். உங்களை பிரச்சனையிலிருந்து மீட்டுக்கொள்ள போகின்றார். உங்களை சுற்றில எல்லாம் நுகத்தடிகளை எல்லாம் பார்வை நிலைமை முறைக்க போகின்றார். உங்களை விட பணத்திலையும் பலத்திலையும் சிறந்து உங்களை கொடுமைப்படுத்தின அவளுடைய பார்வனுடைய வல்லமை இந்த வருஷம் முற்றிலுமாக முறிக்கப்பட போகிறது. கர்த்தர் அரசாண்ட துஷ்டலையை செங்கோலை முறிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ பலவீனப்பட்டிருக்கின்றார், இனி அது கம்ப்ளீட்டாக அவங்க மேலே இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இந்த நம்ம தேசத்தில் கம்பீரமான சத்தத்தை கர்த்தர் ஹல்லேலூயா கொடுக்க போகின்றார். கர்த்தர் கொடுக்கின்ற ஹல்லேலூயா பல நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது. கோதுமை அது உயர்ந்த ஒரு ஹல்லேலூயா உயர்வான ஒரு பயிர் ஆகாரத்தை கோதுமைங்கிறது ஒரு விலையேறப்பட்டது. இந்த நாளில் அதற்கும் அதிகமான பஞ்சம் கர்த்தர் திரும்ப அந்த பஞ்சத்தை மாற்ற போகின்றார். ஹல்லேலூயா. உயர்ந்த ஆகாரங்கள் நல்ல ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்க போகின்றார். திராட்சரசங்கள் ஆட்டுக்குட்டிகள் கண்டுக்குட்டிகள் ஹல்லேலூயா எல்லா நன்மையும் கர்த்தவங்களை ஆகாரத்தை ஆசிரிப்பார். இதுவரை காணாத பல நன்மைகளை பார்க்க போகிறீங்க, கேளாத பல நன்மைகளை நீங்கள் கேட்க போகிறீங்க. உங்கள் செய்தி உங்கள் காது நல்ல செய்தி கேட்க, உங்கள் கண்ணு நல்லதையே காண சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் நல்லது மாத்திரம் நடக்கும். ஹல்லேலூயா. உன் ஆத்மாவை ஆண்டவர் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் உன் ஆத்மாவை பாதுகாப்பார். உங்கள் போக்கை வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை மாத்திரம் என தொடர்ந்து சொல்லுங்கள். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை மாத்திரம், தீமையினை தொடராது. என் சத்துருக்கள் என்ன பண்ணுறதா கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் அறுப்புண்டு போவார்கள். ஹல்லேலூயா. உங்களை பகைத்த உங்களை விலத்து பண்ண சத்துரு எல்லா கிரியைகள் எரிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆவி நிறைஞ்சி அன்னிவாசில் துதிங்க, ஜெபிங்க. எல்லா போராடுகின்ற இருளின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், பிலிஸ்தீனிய மந்திரக்கட்டுகள் ஆண்டு எரிக்கின்ற வேலை, கட்ட ஜெயமணிக்கின்ற வேலை. ஹல்லேலூயா. ஆண்டு பிள்ளைங்க துதிக்கும் போது ஆடல் பாலோடு கீத சத்தத்தோடு மேலும் ஆத்தியத்தோடு கீத சத்தத்தோடு நீங்கள் சத்தமாக உங்கள் வீடுகளில் நீங்கள் எங்கெல்லாம் துதிக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, ஆராதிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டோ தன்னுடைய தூதர்களோடு கூட உங்களுக்கு வாழ்க்கையில் காணப்படும் எல்லா இருளின் வல்லமைகளை கர்த்தர் எரித்து போடார், யுத்தமுனார். ஹல்லேலூயா. இனியே அது உங்கள் வாழ்க்கையில் தொடராதபடி கர்த்தர் ஹல்லேலூயா அதிலிருந்து ஒரு முற்றிலும் விடுதலை கொடுக்க போகின்றார். உங்களை விட அப்படிப்பட்ட பார்வன்களில் உங்களை மீட்டுக்கொள்ள போகின்றார். உங்களுக்கு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 14 சொல்லப்படபடி எல்லாம் கர்த்தர் சீயோனில் உங்களை ரட்சிக்க பண்ண போகிறார். உங்களுடைய மீட்பு வருகிறது. ஹல்லேலூயா. கையில் தட்டி இதை பெற்றுக்கொள்ளுங்க. வார்த்தை விசுவாசிங்க, வார்த்தை அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடித்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். செப்பனியா 3:20. அக்காலத்தில் நான் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பித்திருக்கும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் மகிழ்ச்சியாக வைப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டு உங்களை பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர மாத்திரமல்ல, உங்களுக்கு உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி, ஒரு ஃபேமஸ், ஒரு பிரபலத்தை பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஆண்டு எல்லா ஜனங்கள் உங்களை நிந்தித்த, உங்கள் சிறுமையை பார்த்த, உங்களை எள்ளி நகையாடின, உங்களை அருவறுத்த, உங்களுடைய தாழ்ந்த நிலையை பார்த்த அத்தனை ஜனங்களும் உங்கள் உயர்ந்த நிலையை பார்க்க போகிறாங்க. அவங்க வாய் பேச போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் முன்பதாக கத்தவங்களை கீர்த்தியாக ஹல்லேலூயா ஃபேமஸாக பிரபலமாக வைக்க போகின்றார். இந்த வார்த்தை நிறைவேறும். இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்துக்கு காத்துக்கின்ற பிள்ளைங்களுக்கு கர்த்தர் இந்த விஷயத்தில் ஹல்லேலூயா நன்மை கொடுக்க போகின்றார். காரணத்தை கர்த்தர் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுக்க அதிசயம் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை பேசும்பொழுதே ரிசீவ் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை பழிக்கும். ஆமென்று அவன் பழிக்க போகிறது. விசுவாசமாக காத்திருங்க. வார்த்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அவர் என்னை கீர்த்தி புகழ்ச்சி உண்டாக்க வைக்க போகின்றார். ஹல்லேலூயா.
கர்த்தர் திரும்ப கூட்டுவார், உங்கள் சிறைப்பை மாற்றுவார். கர்த்தரின் சிறைப்பை மாற்றுவார். இந்த வார்த்தை அறிக்கிட்டே இருங்க, அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? ஜெபம். ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா இந்த நாளில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மகிமையினால் நிரப்பி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்ற வார்த்தையின்படி அப்பா நன்மையினால் நிரப்புங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் நிரம்புவார்கள் என்ற வார்த்தையின்படி நன்மை கிருபையும் தொடரும் என்று சொல்லி இருக்கிறீரே. அந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கை பண்ண ஒவ்வொருவரையும் கிருபை கொடுங்க. ஒவ்வொருவர் மேலும் உங்கள் மகிமை இறங்கி வரட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தெய்வ பிரசனம் இறங்கி வரட்டும். எல்லா கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும். ஸ்தோத்திரம். போராட்டங்கள் மாறட்டும். காய்ச்சல்னால் கஷ்டப்படுறவங்க மேலே இயேசுவின் அக்கினி இறங்கட்டும் இறங்கட்டும். இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். அந்த காய்ச்சல் கிருமிகள், வைரஸ் கிருமிகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். மகிமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஹல்லேலூயா. வேலை இல்லாதவங்களுக்கு இந்த நாளில் நல்ல வேலைகள் திறக்கப்படட்டும். ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். எரியட்டும் எல்லா எதிரான கிரியைகள், எல்லா மாம்ச கிரியைகள், மாந்திரிய கிரியைகள், பொறாமை கிரியைகள்லாம், வன்கண் கிரியைகள்லாம் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தெய்வ பிரசன்னம் இறங்கி வரட்டும். தடைகளை உடைக்கிறோம். தொழிலில் இருக்கிற போட்டி பொறாமைகள் எரியட்டும், விலகட்டும் விலகட்டும் விலகட்டும். மரண படுக்கைகள் மாறட்டும். ஒவ்வொரு சரீரம் உயிரடைந்து எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பட்டும். எல்லா போராட்டம் மாறட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். திருமண தடைகள் மாறட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புங்க. ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.